வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தாமஸ் கிங் எழுதின ட்ரூத் அண்ட் பிரைட் வாட்டர் இந்த நாவலுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இவர் ஒரு கனடியன் ஆத்தர் அண்ட் அகாடமிக்கா. இந்த நாவல் ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி. இதோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இதில் ஷீல்டு, இது ஒரு ரிவர். இதோட டிஸ்கிரிப்ஷனை தான் நான் பார்க்குறோம். இந்த ரிவர் அமெரிக்கன் பார்டர் டவுனான ட்ரூத்தையும் கெனடியன் ரிசர்வேஷனான பிரைட் வாட்டரையும் டிவைடும் பண்ணது, கனெக்டும் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த ரிவர். அந்த பிரிட்ஜை அது அந்த ரிவரை க்ராஸ் பண்ணுறது பிரிட்ஜிலேருந்து பார்த்திங்கன்னா 2 முக்கியமான லேண்ட்மார்க்ஸை நம்ம பார்க்கலாம். ஒன்று இப்போ யாருமே போகாத ஒரு சர்ச், அந்த காலத்தில் இருந்த ஒரு சர்ச்சும், இன்னொன்று 2 பில்லர்ஸ். இந்த பில்லர்ஸ் அவங்க ஹார்ன்ஸ்ன்னு கூப்பிட்றாங்க. இது அந்த ரிவர்லேருந்து எழுந்து கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மலையோடைய அந்த ஒரு கிளிஃபை தொடுற அளவுக்கு அது இருக்குது. இது ரெண்டுத்தையுமே அந்த பிரிட்ஜில் நம்ம பார்க்கலாம். இந்த கதையோட முக்கிய கதாபாத்திரம்னு பார்த்திங்கன்னா டெக்கம்ஷே. இவர் ஒரு 15 வயசு பையன். இவர் பிரைட் வாட்டரில் அவங்க அம்மாவோடையும் அவரோட நாயான சோல்ஜரோடையும் வாழ்ந்துட்டுருக்காரு. அவரோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் லூம். இவங்க 2 பேரும் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. என்னென்னா, ஒரு பெண்மணி அவங்க ஒரு ட்ரக்கை அந்த ஹார்ன்ஸ் வழியாக ஓட்டிட்டு வந்துட்டு ஒரு டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் ஒரு சூட்கேஸை அந்த ஆற்றுல தூக்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அந்த ஆற்றுல குதிச்சிடுறாங்க. இதை பார்த்தோன்னே பதறிப்போன டெக்கம்ஷேவும் லூமும் ஓடி போகிறாங்க அந்த ஆறில். அவங்க தேடி பார்க்குறாங்க. அந்த பெண்ணை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் இவங்க பார்த்தது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆதாரமாக அந்த பெண்மணி தூக்கி போட்ட சூட்கேஸ் கிடைக்கிது. அந்த சூட்கேஸ்க்குள்ளே ஒரு மண்டை ஓடு, அதை ஒரு ரெட் ரிப்பனால் சுற்றி கட்டியிருக்காங்க. அந்த மண்டை ஓடு அவங்களுக்கு கிடைக்குது. இதை பற்றி அவங்க வீட்டில் அவங்க தெரிஞ்ச பெரியவங்கெல்லாம் அவன் போய் பேச பார்க்குறான். அந்த குதிச்ச பெண்மணியை பற்றியும் இந்த மண்டை ஓட்டை பற்றியும். முதல் ஆள் அவங்க அம்மா. அவங்க அம்மா ஒரு பியூட்டிஷியன். ஆனால் அவங்க அம்மா இவங்க சொல்கிறத கேட்குற மாதிரியே இல்லை. ஏன்னா அவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்க அம்மா ட்ரூத்தில் தங்கியிருக்காங்க. அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு பிளான் போட்டுருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட சகோதரியான கேஸே டவுன்லேருந்து திரும்பி வந்திருக்காங்க. அதனால் அவங்க மனசு ஃபுல்லாக அங்கே தான் இருக்கே தவிர டெக்கம்ஷே சொல்கிறத அவங்க கேட்கவே இல்லை. லூம் அவரோட அப்பாவான எல்வின் கையில் போய் இதை சொல்ல பார்க்குறாரு. எல்வின் ட்ரூத்தில் வாடுறாரு. அவரும் டெக்கம்ஷேயோட அம்மாவை விட்டு பிரிஞ்சு தான் இருக்கார். அவரும் இதை காதலே வாங்கலை. அப்புறம் எல்வினும் அவருடைய ஃப்ரெண்டான மைல்ஸ் டெர்ஃப்டாஃபும் ஸ்கீ கேட்ரியும் யாருமே இவங்க சொல்கிறத கேட்குற மாதிரியே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தில் தான் அக்கறை இருக்குது. என்னென்னா, முன்ரோ ஸ்விம்மர்னு ஒரு ஃபேமஸ் ஆர்டிஸ்ட். அவர் வளர்ந்ததெல்லாம் பிரைட் வாட்டரில் தான். அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்காரு. அவர் இப்போ திரும்பி வந்திருக்கார். இப்போ டெக்கம்ஷே அவரோட அப்பா கிட்ட திரும்பி பேச பார்க்குறாரு. ஆனால் இப்போ மைல்ஸும் ஸ்கீயும் அங்கே இல்லை. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க முக்கியமாக எதை பற்றி பேசின்னு இருக்காங்கன்னா, இந்த உடன் ஃபிகரன்ஸ் இருக்கு இல்லையா, எல்வின் அதை செஞ்சுட்டுருக்காரு. ஏன் அதை செய்கிறாருன்னா, இப்போ இந்தியன் டேஸ் ஃபெஸ்டிவல் வருது. அங்கே நிறைய ஒயிட் டூரிஸ்ட்லாம் வருவாங்க. அவங்க இதை விரும்பி வாங்குவாங்கன்றதுனால அதை செய்கிறதுல தான் அவருடைய முழு கவனம் இருக்குது. அதனால் அவர் எதையும் காதில் போட்டுக்கிறதே இல்லை. அதனால் நம்மளுடைய பெற்றோர்களை சொன்னாலும் அவங்க யாரும் கேட்குறதில்ல அப்படின்றதுனால டெக்கம்ஷே அவரோட நாயான சோல்ஜரை தேடி போகிறாரு. ஏன்னா சோல்ஜர் வெளியில் ஓடி போயிடுச்சு. அதை தேடிக்கிட்டு இந்த ப்ரேயரியை சுற்றி பார்க்கும்போது அவர் அறியாமல் அவர் அந்த ஓல்டு சர்ச் வரைக்கும் வந்துடுறாரு. அந்த ஓல்டு சர்ச்சு தான் முன்ரோ இப்போ அவர் வாங்கியிருக்காரு. அங்கே தான் அவர் தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காரு. அவரை பற்றி ஏற்கனவே டெக்கம்ஷே நிறைய கேள்விப்பட்டிருந்தாலும் அவரை நேரில் சந்திக்கும் போது அவர் அந்த மாதிரிலாம் இல்லை, வித்தியாசமாக இருக்கார் அப்படின்றது புரிஞ்சுக்கிறாரு. இவர் ஒரு விக்கு போட்டுருக்காரு. சிம்பிளாக வீல் சேரில் உட்காந்து அதை யூஸ் பண்ணுறாரு. அப்புறம் இந்த சர்ச்சை அவர் பெயிண்ட் பண்ணிட்டுருக்காரு. அப்படியே பின்னாடி இருக்கிற லேண்ட்ஸ்கேப்போட மர்ச் ஆகிற மாதிரி. முன்ரோ டெக்கம்ஷேவை பார்த்துட்டு, இந்த சம்மர் டைமில் நீ எனக்கு கொஞ்சம் வேலை செய்றியா, நான் உனக்கு பே பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே டெக்கம்ஷே அவனுக்கு வேலை செய்யறதுக்கு ஒத்துக்கிறான். இக்க டெக்கம்ஷேயோட அம்மா அவனை அடைச்சிக்கிட்டு ட்ரூத்துக்கு போகிறாங்க. அங்கே டெக்கம்ஷே அவனோட பாட்டியும் அவனை ஆண்டாண்ட கேஸியும் பார்க்குறான். கேஸி அவங்க வெளிநாட்டில் இருந்த அனுபவங்கள் என்னென்னலாம் பார்த்தாங்க அப்படின்றதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுடைய பேச்சு முன்ரோ திரும்பி ஊருக்கு வந்திருக்காரு அப்படின்றதில் போகுது.
இப்போ முன்ரோவுக்கும் கேசேக்கும் என்ன தொடர்பு அப்படின்ற பேச்சு அவங்க பேசுகிறதுக்கு முன்னாடி டெக்கம்ஷேவை வெளியில் அமுச்சிடுறாங்க. அதனால் அவங்க என்ன பேசுனாங்கன்றது அவனுக்கு தெரியாது. அதே சமயத்தில் இவன் சொல்கிறத வந்து யாருமே கேட்காததுனால டெக்கம்ஷே வந்து நம்மளே அதை பற்றி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வரான். அதே சமயத்தில் அவன் வந்து எல்வினுக்கும் வந்து அங்கே இருக்கிற சில விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான். என்னென்னா அவர் சில விஷயங்களாம் ஒரு இடத்துல ஒன்று இடத்துக்கு எடுத்து போய் விற்பார். அது சிலது லீகலாகவும் இருக்கும், சிலது இல்லீகலாகவும் இருக்கும். பார்டரை விட்டு பார்டர் தாண்டி போகணும். எல்வின் அவனுக்கு வண்டி ஓட்டெல்லாம் கூட சொல்லித்தராரு. இப்போ இதெல்லாம் அவங்க மாற்றுறது வந்து சிலது வந்து இந்த இந்தியன் டேஸில் வந்து விற்கிறதுக்கான பொருளாகவும் இருக்குது. இப்போ டெக்கம்வே வந்து நேராக அவனை எடுத்துன்னு போய் ஃப்ராங்க்லின் ஒருத்தர்கிட்ட ட்ரைவ் பண்ணி எடுத்துன்னு போகிறாரு. இந்த ஃப்ராங்க்லின் வந்து அந்த ட்ரைபோட சீஃபு. அப்புறம் லூம்ஸ் ஃபாதரையும் அவங்க பார்க்குறாங்க. எல்லோரும் சேர்ந்து அந்த செலிப்ரேஷனுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் டெக்கம்ஷே வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மாவும் கேசியும் வந்து யாரோ ஒரு ஆணை பற்றி பேசின்னு இருக்காங்க. ஆனால் அது யாருன்றது அவனுக்கு தெரியல. அதே சமயத்தில் மியான்றவங்கள பற்றியும் ஏதோ பேசின்னு இருக்காங்க. அதுவும் யாருன்னு இவனுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து ஒரு சூட்கேஸ் ஃபுல்லாக அவனுடைய சின்ன வயசு துணியெல்லாம் எடுத்து கேசேக்கையில் ஒரு சூட்கேஸில் போட்டு தராங்க. டெக்கம்ஷே வந்து லூமை போய் கேட்குறான். அவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. சரி, நம்ம 2 பேரும் நம்மளே கண்டுபிடிக்கலாம், அந்த தண்ணியில் குதிச்ச பெண்மணி யாரும் நம்மளே கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத அவங்க முடிவு பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இவன் வந்து முன்ரோ கிட்ட வேலை செஞ்சுனே இருக்கான். அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து பெயிண்டிங்கெல்லாம் வந்து புதுப்பிப்பேன். ஏன்னா இது வந்து அந்த அந்த இடத்துல வாழ்ந்த அந்த இன மக்களுடைய பெயிண்டிங்ஸு அதெல்லாம் அந்த இடத்துலேருந்து போயிருந்தது, நான் திருப்பி அதெல்லாம் கொண்டு வரேன் அப்படின்றாரு. அதே சமயத்தில் டெக்கம்ஷே வந்து முன்ரோ கிட்ட பேசுகிறாரு. பேசிவிட்டு எங்கள் அம்மாவுக்கும் கேசியோவுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு கேட்கும்போது முன்ரோ வந்து அதுக்கு பதில் சொல்லாமல் விட்டுறாரு. அதுக்கப்புறம் டெக்கம்ஷே வந்து லூமை பார்த்துட்டு இப்போ லூம் என்ன பண்ணிட்டுருக்கான்னா மோட்டார் சைக்கிள்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டுருக்கான். அது வந்து ஃப்ராங்க்லின்றவர் வாங்கிட்டு வந்தது. அதை வந்து இந்தியன் டேஸில் வந்து வரவங்களுக்கு ஒரு ரெக்ரியேஷனுக்காக பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஐடியா. அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்து வந்து அந்த ரிவர்கிட்ட போகிறாங்க. டெக்கம்ஷே வந்து பார்க்குறான், லூமோட உடம்புலாம் பயங்கரமாக அடிபட்டு ரொம்ப காயமாக இருக்குது. என்னன்னு கேட்டால் ஃப்ராங்க்லின் வந்து அவனை அடித்த விஷயம் அவனுக்கு தெரிய வருது. ஆனால் ஏன் அடித்தான்றது லூம் சொல்ல மாட்டேன்றான். அதுக்கு பதிலாக அவன் என்ன சொல்கிறான்னா, நீ வந்து நம்ம தூங்குகிற பையை எடுத்துன்னு வந்துடு, நம்ம ராத்திரி இங்கேயே வந்து படுத்திருந்து அந்த தண்ணியில் குதிச்சால அந்த பொம்பளை பற்றி ஏதாவது நமக்கு தெரிய வருதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அந்த பெண்மணி யாருன்னு கண்டுபிடிக்கணுன்றதுல 2 பேரும் மும்முரமாக இருக்காங்க. அடுத்த நாள் டெக்கம்ஷே வந்து அவங்களோட பாட்டி வீட்டுக்கு போகிறான். அவன் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த டிப்பியை வந்து செட் பண்ண வேண்டியிருந்தது. அப்போ வந்து டெக்கம்ஷியோட அம்மாவை பற்றி அவங்க பேசுகிறாங்க. ஏன்னா இப்போ வந்து அங்கே லோக்கல் ப்ரொடக்ஷன், அந்த ஸ்னோ ஒயிட்டோட லோக்கல் ப்ரொடக்ஷனில் அவங்களுக்கு ஒரு ஆடிஷன் இருக்குது. அதில் வந்து அவங்க நல்லா பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரோல் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ அவன் அந்த ஸ்கல்லை பற்றி அவங்க பாட்டிக்கிட்ட சொன்ன உடனே அவங்க வந்து சரி கொண்டு வா பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த மண்டை ஓட பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு சின்ன வயசுக்காரங்களால தான் இருக்கும் அப்படின்றாங்க. அன்றைக்கி ராத்திரி டெக்கம்ஷே வந்து திரும்பி வந்து அந்த ரிவருக்கு வந்து லூமை மீட் பண்ணுறான். லூம் வந்து அந்த ஸ்கல்லோடு விளையாடின்னு இருக்கான் அந்த கிளிஃப் கிட்ட. அவன் விளையாடுறத பார்த்து அவங்க நாய் சோல்ஜரே பயந்துடுது. அந்த மாதிரி ஒரு மாதிரி இராட்டிக்காக விளையாடுறான். டெக்கம்ஷேக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிட்டு சரி அவனை அந்த கிளிஃப்லேருந்து அழைச்சின்னு வந்துடுறான். அதுக்கப்புறம் அவங்க அந்த சர்ச்சுக்கு வராங்க. சர்ச்சில் வந்தோடனே லூம் வந்து அந்த ஜன்னல் வழியாக பார்க்குறான். லூம் என்ன மொன்ரோ என்ன செஞ்சுட்டுருக்காருன்னு பார்த்தா மொன்ரோ வந்து ஒரு பெண்ணோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறத அவன் பார்க்குறான். ஆனால் டெக்கம்ஷே வந்து பார்க்கும்போது அங்கே அவனால் ஒன்றுமே பார்க்க முடியல. அதுக்கப்புறம் வந்து டெக்கம்ஷே வந்து மொன்ரோ வந்து அடுத்த நாள் போய் பார்க்குறான். அங்கே வந்து மொன்ரோவோட பியானோ இருக்குது, அதை வாசித்து பார்க்குறான். அதுக்கப்புறம் வந்து டெக்கம்ஷே மொன்ரோ வந்து அந்த கலை வடிவங்களெல்லாம் ப்ரிசர்வ் பண்ண வேண்டிய முக்கியத்துவம் அந்த மெமரியை பற்றியெல்லாம் பேசின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் டெக்கம்ஷே வந்து இந்தியன் டேஸ்க்கு போயிடுறாரு. அங்கே போன உடனே எல்லாருக்குமே அதாவது ட்ரூத் பிரைட் வாட்டர்லேருந்து வந்தவங்க எல்லாருக்குமே வந்து பயங்கரமான அட்ராக்ஷனாக இருக்குது அந்த இந்தியன் டேஸு. அங்கே சில ஒயிட் டூரிஸ்ட்டும் வந்திருக்காங்க. டெக்கம்ஷேவும் அவனோட ஃபாதர் பார்க்குறான். அவர் வந்து எல்வேஸாக ட்ரெஸ் பண்ணின்னு இருக்காரு. அவருடைய பொருளெல்லாம் அவர் விற்றுன்னு முன்ரோவும் வந்து மாறு வேஷத்தில் அங்கே வரான். ஏன்னா வந்து யாரும் நம்மளை தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்றது அவருடைய எண்ணம். அந்த சமயத்தில் லூம் வந்து அங்கே இல்லை.
ஆனால் இது அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா லூம் வந்து அங்கே இருந்த ஒரு ரேஸ்க்காக ஒரு வருஷத்துக்கு மேலேயே அவன் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தான். ஆனால் அதில் ரேஸில் அவன் கலந்துக்காது ஏன்னு யோசிக்கிறான். ஒருவேளை ஃப்ராங்க்லின் வந்து ரொம்ப மோசமாக அவனை அடித்ததுனால அவனால் இந்த ரேஸில் கலந்துக்க முடியலையோ அப்படின்னு நினச்சிட்டு தேடி போய் பார்க்குறான். பார்த்தா லூம் வந்து அங்கே படுத்துட்ருக்கான். லூமுடைய பட்டிருந்த அடியெல்லாம் இன்னும் வந்து மோசமாக இருக்குது. அதனால் டெக்கம்ஷே சொல்கிறான், நான் ஒன்றா வந்து உன்னோட தங்கட்டான்னு சொல்லும் போது லூம் இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் வந்து டெக்கம்ஷே வந்து அந்த சர்ச்சுக்கு போகிறான். அங்கே போய் மொன்ரோவுக்கு அவனால் முடிஞ்ச உதவியெல்லாம் செய்யலாம். அது உள்ளே இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து வந்து வெளியில் வைக்கிறது எல்லாம் பண்ணுறான். மொன்ரோ வந்து அங்கே இருக்கிற லோக்கல்ஸ் எல்லாம் நல்லா அட்ராக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருந்த பொருளெல்லாம் சர்ச்சுக்குள்ள இருந்த பொருளெல்லாம் நிறைய பேருக்கு கொடுக்குறாரு. இப்போ டெக்கம்ஷே வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது வந்து அவனோட ஆண்ட் கேசி வந்து ஒருவேளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்க முடியுமோ, அந்த ப்ரெக்னன்சி காரணம் வந்து மொன்ரோவாக இருக்க முடியுமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவகிட்ட போய் மியானா யார் அப்படின்றத கேட்குறான். ஆனால் கேசி சொல்லிடுறா, இல்லை மியாவை உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கேசி என்ன பண்ணுறான்னா, அவள் வாங்கி வச்சிருந்தால மொன்ரோட அம்மா கிட்டேருந்து டெக்கன்ஷியோட அம்மா கிட்டேருந்து அவனுடைய குழந்த துணிங்கள்லாம் ஒரு சூட்கேஸில் வாங்கியிருந்தாங்களே அதெல்லாம் போட்டு அவங்க கொளுத்திடுறாங்க. எல்லாரும் போயிட்டு அப்புறம் டெக்கம்ஷே என்ன பண்ணுறான்னா மொன்ரோவுக்கு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுறான். அப்போ அவன் ஒரு பாக்ஸ் பார்க்குறான். அந்த பாக்ஸை திறந்து பார்த்தா அந்த பாக்ஸ்லேயும் ஒரு மண்டை ஓடு இருக்குது, ஒரு விக்கும் இருக்குது. அப்போ தான் டெக்கம்ஷேக்கும் ஒன்று தெரியுது, அந்த தண்ணியில் குடித்த பெண்மணி ஒரு பெண் இல்லை, அது மொன்ரோ தான். அவர் இந்த விக்கை போட்டுட்டு தான் குடிச்சிருக்காரு. இதை போய் மொன்ரோ கிட்டே கேட்டோன்னே அவரும் ஆமாம், நான் வந்து இந்த இடத்துல பிறந்து வாழ்ந்த அந்த இண்டிஜினியஸ் சில்ட்ரன் அவங்களுடைய போன்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்கெல்லாம் வந்து மியூசியத்தில் அந்த போன்ஸ்லாம் இருக்கும், அதை வந்து நான் பிரைட் வாட்டருக்கு திருப்பி தரேன், ஏன்னா அவங்க இந்த நிலத்தோட மக்கள், நான் திருப்பி அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அந்த ரிவருக்கு போகிறாங்க அந்த ஸ்கல்லை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு. அவங்க அங்கே போகும்போது லும்மும் அங்கே இருக்கார். மொன்ரோ வந்து அவங்க 2 பேரையும் தனியாக விட்டுட்டு போகிறாரு. லும் வந்து ரொம்ப அடிபட்டிருக்கான். அவன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நான் மட்டும் அந்த ரேஸ் போயிருந்தேன்னா எவ்வளோ நல்லா அந்த ரேஸில் கலந்துருப்பேன் தெரியுமா அப்படின்றான். ஆனட்டுக்கும் வந்து தெரியும் டெக்கம்ஷேக்கு அவன் வந்து அடிபட்டதுனால தான் வரலன்னு. அவனை வந்து சமாதானப்படுத்த பார்க்குறான். ஆனால் லூம் என்ன பண்ணுறான்னா, டெக்கம்ஷியோட நாயான சோல்ஜரை வந்து அவனை பின்தொடரும் போது ஓடி போய் லூமும் சோல்ஜரும் அந்த பிரிட்ஜிலேருந்து அந்த தண்ணியில் விழுந்து இறந்துடுறாங்க. அப்போது வந்து அவன் இறந்ததுனால அவனோட ஃபியூனரலுக்கு நிறைய பேர் வராங்க. ஆனால் சோல்ஜரோட உடம்பு மட்டும் கிடைக்கவே இல்லை. டெக்கம்ஷேவும் அவங்க ஃபேமிலியும் வந்து அவங்க அம்மாவுக்கு அந்த லீட் ரோல் கிடச்சிடுது அந்த ப்ளேயில். அவங்க வந்து நடிக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே சொல்கிறாங்க அவள் ரொம்ப அருமையாக நடித்தான்னு. அதுக்கப்புறம் டெக்கம்ஷேவும் அவங்க அம்மாவும் வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்களுக்கு நிறைய பொக்கே ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து அங்கே இருக்குது. அவங்க நடிப்பாக பாராட்டி இதோடு அந்த நாவல் வந்து முடிஞ்சிடுது. உங்களுக்கு வந்து எதோ சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.